செய்திச் சுருக்கம். 42 குண்டுகள் முழங்கின. இல கணேசனுக்கு இறுதி மரியாதை. நாகாலாந்து கவர்னராக இருந்த இல கணேசன் தலையில் அடிபட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று மரணமடைந்தார். சென்னை தியாகராய நகரில் அவரது உடலுக்கு தமிழக கவர்னர் ரவி, முதல்வர் ஸ்டாலின் உட்பட பாரதிய ஜனதா மற்றும் பல கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இல கணேசனின் உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக பெசநகர் மின்மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. தேசிய கொடி போர்த்தப்பட்ட சந்தன பேழையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு நாகாலாந்து முதல்வர் நைபியூ ரியோ உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். முப்படையைச் சேர்ந்த இராணுவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினர். அதன்பின் 42 துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. குடும்பத்தார் சார்பில் இறுதிச் சடங்குகள் செய்த பின் இல கணேசன் உடல் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஜவுளித்துறையில் 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம். இதுவரை கண்டிராத நெருக்கடி. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதித்துள்ள வர்த்தகத்தை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையில் இரு நாடுகளுக்கும் பயணிக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட மத்திய அரசு எடுத்துள்ள முயற்சிகளை பாராட்டுகிறேன். தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான மத்திய அரசின் நிலைப்பாட்டை முழுமையாக ஆதரிக்கிறேன். தற்போதைய 25% வரி, அதன் தொடர்ச்சியாக 50% வரி அதிகரிப்பு காரணமாக கடுமையான தாக்கங்களை எதிர்கொள்வதால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள கவலை அளிக்கும் ஒரு பிரச்சினை குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அமெரிக்க சந்தையை தமிழகம் அதிகமாக சார்ந்திருப்பதால் இறக்குமதி வரியின் தாக்கம் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிகமாக இருக்கும். இந்த வரி விதிப்பு தமிழகத்தின் உற்பத்தித் துறை, வேலைவாய்ப்பில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகளை ஏற்படுத்தும். தமிழக ஜவுளித்துறையில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் வலுவான உற்பத்தித் துறை இதுவரை கண்டிராத ஒரு நெருக்கடியை தற்போது எதிர்கொள்கிறது. ஜவுளி ஆடைகள், இயந்திரங்கள், ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி அவசரமாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள், தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் கலந்தாலோசித்திட வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கவும் வர்த்தகத்தை மீட்டெடுக்கவும் மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழகம் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். காலத்துக்கு ஏற்றவாறு தொழிலில் மாற்றம் தேவை. EPS அட்வைஸ். திருவண்ணாமலை அடுத்த வேங்கிக்கால் பகுதியில் விவசாயிகள், நெசவாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினருடன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கலந்துரையாடல் நடத்தினார். அனைவரின் குறைகளை கேட்டறிந்த பின் பேசிய அவர், ஒவ்வொரு அமைப்பிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். அதிமுக அரசு அமைந்தவுடன் அவை தீர்க்கப்படும். ஒரு அரசுக்கு வருவாய் முக்கியம். அது இல்லாமல் திட்டங்கள் நிறைவேற்ற முடியாது. தொழில் செய்பவர்கள் தாங்கும் வகையில் அரசு வரி விதிக்க வேண்டும். ஆனால் திமுக அரசு அப்படியல்ல. நான் முதல்வரான போது கடுமையான வறட்சி ஏற்பட்டது. அப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வறட்சி நிவாரணம் வழங்கினோம். பயிர் காப்பீடு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிக இழப்பீடு தொகை பெற்றுத் தந்தது எங்கள் அதிமுக அரசுதான். உலகம் இன்று வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. அந்த வேகத்துக்கு ஏற்ப அரசு செயல்பட்டால்தான் நாடு வளர முடியும். நம் காலம் வேறு, இப்போது இருக்கும் காலம் வேறு. காலத்துக்கு ஏற்றவாறு விவசாயத்திலும் தொழிலிலும் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் பேசினார். விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்புக்குள்ளான நிவாரணத்தை கொடுத்தோம். மழை, வெள்ளம், புயல், வறட்சி இப்படி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த விவசாயிகள் அந்த இழப்பீட்டை கொடுத்து சரி செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அது மாதிரி இல்லை. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிக
அந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்த ஒரே அரசாங்கம் நடத்தி அண்ணா. சரிந்து விழுந்த அலங்கார விளைவு, நூலிழையில் தப்பிய இபிஎஸ். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் செய்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு சென்றார். வேங்கிக்கால் பகுதியில் விவசாயிகள் நெசவாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் செங்கம் சட்டசபை தொகுதிக்கு தனது வாகனத்தில் புறப்பட்டுச் சென்றார். பழனிசாமியை வரவேற்று சாலையின் இருபுறமும் அதிமுகவினர் பேனர்கள், அலங்கார வளைவுகள், கொடிகள் வைத்திருந்தனர். சாலையின் குறுக்கே வைக்கப்பட்டிருந்த அலங்கார வளைவு ஒன்று பழனிசாமியின் பஸ் கடந்து சென்ற சில வினாடிகளில் சரிந்து கீழே விழுந்தது. பழனிசாமியின் பஸ்ஸுக்கு பின்னால் வந்த வாகனங்கள் மீது விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. அமைச்சர் பெரியசாமி வீட்டில் இறங்கிய அமலாக்கத்துறை டீம். மத்திய அரசை கண்டித்த வைகோ. மத்திய அரசு தன் சுயநலத்திற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருவது கண்டிக்கத்தக்கது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். அதாவது இன்கம் டாக்ஸ் அண்ட் இடி டிபார்ட்மெண்ட்டை மத்திய சர்க்கார் அரசியல் நோக்கத்தோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் மிரட்டுவதற்காகவும் வருமான வரித்துறையையும் அதை போலவே இடி டிபார்ட்மெண்ட்டையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அதில் ஒரு முயற்சி தான் இப்பொழுது இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர்கள் போய் சட்டமன்ற விடுதி அந்த வீடுகளுக்குள்ளேயே சென்று சோதனை செய்வதை கடுமையாக எதிர்த்து நீதிமன்றத்தை கூட மாண்புமிகு பெரியசாமி அவர்கள் அணுகியிருப்பதாக இப்பொழுது தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். அவர்கள் இந்த மத்திய சர்க்காருடைய இந்த அமைப்புகளை தங்கள் சுயநலத்துக்காக, பிஜேபியினுடைய அரசியல் லாபத்துக்காக, மற்ற கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்காக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒவ்வொரு தலைவரும் சொல்லுகிற கருத்துக்கு மறுப்பென்றோ அதை ஆதரித்தோ வழக்கமாக நான் பேசுவதில்லை. அது அவரவர்களுடைய சுதந்திரம் பேசுவது. ஆனால் அம்மாதிரி இந்த கூட்டணியை யாரும் உடைக்க முடியாது, நடக்கவே நடக்காது. இந்த கூட்டணி உறுதியாக இருக்குது. இதை அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன. நடைபெறப் போகிற தேர்தலிலும் மீண்டும் இந்த மதச்சார்பற்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலிலும் வாகை சூடும் என்பதை நான் மீண்டும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். சோரி சோரி, சுப்கே சுப்கே, ஓட்டு திருடப்படுவதாக புகார் வீடியோ வெளியிட்ட ராகுல். பீகாரில் நடக்கும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் வேண்டுமென்றே நீக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளன. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இச்சூழலில் ஓட்டு திருட்டு புகாரை மையப்படுத்திய வீடியோ ஒன்றை எக்ஸ் பக்கத்தில் எம்பி ராகுல் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் வாக்காளர் ஒருவர் தமது ஓட்டு திருடப்பட்டுவிட்டதாக போலீஸ் ஸ்டேஷனில் புகார் தெரிவிக்கிறார். அதற்கு ஓட்டெல்லாம் யாராவது திருடுவார்களா என போலீஸ்காரர் கேட்கிறார். ஆம் சார், ஒன்றல்ல, லட்சக்கணக்கான ஓட்டுகள் திருடப்பட்டுள்ளன. வாக்காளர் பட்டியலில் இருந்து லட்சக்கணக்கானோர் பெயர்கள் நீக்கப்பட்டு கள்ள ஓட்டு போடப்படுகிறது என அந்த நபர் கூறுகிறார். அதுவரை நாற்காலியில் தூங்கிக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் திடுக்கிட்டு எழுகிறார். நம் ஓட்டும் திருடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் என சக போலீஸ்காரரிடம் கூறுவதுடன் காட்சி முடிகிறது. ஓட்டு திருட்டு இனியும் நடக்காது, மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என ராகுல் பதிவிட்டுள்ளார். साहब रिपोर्ट लिखाना है। अबे पुलिस स्टेशन में रिपोर्ट नहीं लिखवाएगा तो क्या खाना पकवाएगा? हाँ बोल। साहब चोरी का रिपोर्ट लिखाना है। अबे किस चीज की चोरी? गाय, बैल, भैंस, साइकिल, मोटरसाइकिल, कहाँ चोरी हुआ है? पैसा, टका, गहना, बीवी, हाँ? किस चीज की चोरी? वोट साहब, हमारा वोट चोरी हुआ है। अरे दिन में चढ़ा लियो का बे? वोट भी कहीं चोरी होता है का? होता है साहब, एक नहीं लाखों वोटों का चोरी हो रहा है। मतदाता सूची से नाम काट के फर्जी वोट डाल के वोट चोरी होता है। साहब वोट तो चोरी हुआ है हमारा। आपके वोट की चोरी
अधिकार की चोरी, आपकी पहचान की चोरी है। वे पांडे, चेक करना पड़ेगा, कहीं हमारा भी वोट तो चोरी नहीं हो गया। ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு, இந்தியா வரவேற்பு. ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 2022 பிப்ரவரியிலிருந்து நீடித்து வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆர்வம் காட்டி வருகிறார். இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவின் அலாஸ்காவில் ட்ரம்பை சந்தித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசினார். 3 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தை நல்ல துவக்கமாக அமைந்தது என இரு நாட்டு தலைவர்களும் தெரிவித்தனர். இந்நிலையில் ட்ரம்ப் புட்டின் சந்திப்பை வரவேற்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இதுபற்றி மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்ட அறிக்கை. அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையிலான சந்திப்பை இந்தியா வரவேற்கிறது. அமைதியை நோக்கிய அவர்களின் தலைமைத்துவம் பாராட்டுக்குரியது. உக்ரைன் பிரச்சினை விரைவில் முடிவுக்கு வருவதை உலக நாடுகள் விரும்புகின்றன என கூறியுள்ளார். மும்பையில் களை கட்டிய தஹிகண்டி வைபவம். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மும்பை மற்றும் மகாராஷ்டிராவின் பிற பகுதிகளில் தஹிகண்டி எனப்படும் தயிர்பானை உடைக்கும் போட்டி கோலாகலமாக நடந்தது. பல அடி உயரத்தில் கட்டப்பட்ட தயிர்பானையை இளைஞர்கள் ஒன்று கூடி மனித பிரமிட் அமைத்து பானையை உடைப்பதுதான் போட்டி. மும்பையின் பல பகுதிகளில் தஹிகண்டி திருவிழா களை கட்டியது. வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. लगेच 5 मिनिटं देतात. एका वेळेला एकच गोविंदा या ठिकाणी सेफ्टी बेल्टचा वापर करेल याची कृपया सर्व गोविंदा पथकाने